அனைவருக்கும் வணக்கம். விசித்ராமா நேற்று கொடுத்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உண்மையை போட்டு உடச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக போய் முடிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து பிரதீப் சொன்னார்லையே அந்த மாதிரி ஸ்மால் பாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு வந்து அந்த தாப்பாலே இல்லைன்னு சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஏன்னா வேற எவனுமே சொல்ல. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்ரூமுக்கு வந்து கதவு அந்த இது இல்லை, அந்த லாக் இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. விசித்ரா தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாக்காவை வந்து அது கூட சொல்லலை. பிரதீப்க்கு வந்து ஏதோ வந்து சப்போர்ட் பண்ணிச்சு, அர்ச்சனா சப்போர்ட் பண்ணிச்சு சொல்கிறாங்கல்ல பிரதீப் செம்புகள். ஆனால் அது கூட சொன்னது யார் அப்படின்னா விசித்ரா தான் சொன்னாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நானே வந்து குளிக்க போகிறது வைக்க போகிறது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போவேன். இந்த மாதிரி இதுக்கு வந்து தாப்பால் கிடையாது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வராதிங்க, நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான ஒரு உண்மையை சொன்னாங்க. பிரதீப் வந்து சொன்னது சரி தான். அவன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் வீட்டில் அந்த பாத்ரூமுக்கு இது கிடையாது, தாப்பாலே கிடையாது. அப்போ அது யார் தப்பு? பிக் பாஸ் தப்பு, பிக் பாஸ் டீமுடைய தப்பு. அதை ஒரு காரணமாக வச்சு இந்த ஆள் மணி சொன்னார்ல, மணி வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து சின்ன பெண்கள்லாம் இருக்காங்க, பாத்ரூம் கதவை திறந்து போட்டே இவர் வந்து யூரின் போகிறான். ஐயோ திறந்து போடுறதுக்கு என்ன இருக்குது? அங்கே தான் தாப்பாலே இல்லையே, தாப்பாலே இல்லாத இடத்துல திறந்து போட்டான்னு சொல்லி அவர் மேலே ஒரு அபாண்டமாக பழியை சுமத்தினார் மணி. அந்த மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து செம்பு தூக்குனீங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய உண்மைங்க. பிரதீப் மேலே இருந்த மிகப்பெரிய ஒரு அலிகேஷன் என்ன தெரியுமா? இதுதான். பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா தாப்பால் போடாமல் வந்து பாத்ரூம் போகிறாரு, அத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா சரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயாவது டே பிரதீப் ஃபேன்ஸ் நீங்கள் உண்மையாலுமே இருந்தீங்க, நீங்கள் சோத்தில் உப்பு தான் போட்டு திங்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு விசித்ராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அர்ச்சனாவுக்கு வந்து செம்பு தூக்காமல் இருங்க. அர்ச்சனா ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிரதீப்புக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன இன்றைய கொடுத்துச்சு, ஏதாவது ஒரு இடத்த ஜஸ்டிஃபை பண்ணிச்சானா ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. அதோட ஒரே டார்கெட் யார் அப்படின்னு அந்த 6 பெண்களை அட்டாக் பண்ணி பேசிட்டு அது வந்து போயிடுச்சு. ஆனால் உண்மையான காரணம் யார் சொன்னா அதை நீங்கள் விட்டுறீங்க. ரொம்பவே அசிங்கமான ஒரு விஷயம் என்ன, இந்த அருணா கேர் மேட்ரு, அதை நீங்கள் விட்டுட்டீங்க. அதை இந்தமா விட்டுரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் மேட்ரு, தாப்பா இல்லாத மேட்ரு, அதை நீங்கள் விட்டுட்டீங்க. இந்த அர்ச்சனா வந்து பேசாது. அதே மாதிரி வந்து விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பெண்கள் இருக்காங்க, ஏன் வந்து லவ் பண்ண சொல்கிறான், இவன் இருந்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் வந்து சொன்னான். அதை அப்படிப்பட்ட சொன்னவனுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் இது மூணையும் வந்து பொய்ன்னு சொல்லி விசித்ரா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து விசித்ராவுக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்கீங்க. இதுக்கு மேலே யார் திருந்துங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.